விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து பாடல் எண் 102 சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து. வாருங்கள் ஐயா. வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 102. ஒரு மங்கையின் அழகு. மாகமா மேடை மீதில் மங்கை நின்று உலாவக் கண்டு ஏகமா மதியென்று எண்ணி ராகு வந்து உற்றபோது பாகு சேர் மொழியினாலும் பதறியே பாதம் வாங்க தோகை மா மயில் என்று எண்ணி தொடர்ந்து அறா மீண்டது அன்றே. ஒரு மங்கையின் அழகு. மாகமா மேடை மீதில் மங்கை நின்று உலாவக் கண்டு மாகமா மேடை மீதில் மங்கை நின்று உலாவக் கண்டு ஏகமா மதி என்று எண்ணி ராகு வந்து உற்றபோது பாகு சேர் மொழியினாலும் பதறியே பாதம் வாங்க தோகை மாமையில் என்று தொடர்ந்து அரா மீண்டது அன்றே. வானத்தை அளாவ உயர்ந்த மேடை மீதில் என் தலைவி நின்று உலாவினார். அப்போது அவளது முகத்தை முழுமதி என்று நினைத்து நவகிரகங்களில் ஒன்றான ராகு என்ற கரிய பாம்பு வந்து நெருங்கியது. அதைக் கண்டு பாகு போன்ற மொழியுடைய அவளும் பதறி தன் அடியில் வருந்த நடக்கையில் அவளது சாயலைக் கண்டு மயில் என நினைத்து அதற்கு அஞ்சி திரும்பிவிட்டது. மயிலுக்கு பாம்பு அஞ்சும், எனவேதான் அவள் அஞ்சி திரும்பிவிட்டது என்று கற்பனையில் பாடலாசிரியர் குறிப்பிடுகின்றார். மீண்டும் பாடலை பார்ப்போம். ஒரு மங்கையின் அழகு. மாகமா மேடை மீதில் மங்கை நின்று உலாவக் கண்டு ஏகமா மதியென்று எண்ணி ராகு வந்து உற்றபோது பாகு சேர் மொழியினாலும் பதறியே பாதம் வாங்க தோகை மா மயில் என்று எண்ணி தொடர்ந்து அரா மீண்டது அன்றே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 102வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ஜல் அதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.